வணக்கம் தமிழ் சினிமா ரசிக நெஞ்சங்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, பாலிவுட் நடிகர் ஷாருக் கானின் மேனேஜர் பூஜாவின் சொத்து மதிப்பு இத்தனை கோடியா இத்தனை கோடியா இத்தனை கோடியா. வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்குள்ளே போகலாம். பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் பல கோடிகள் சம்பாதித்து இருக்கிறார். இது நம்மளில் பல பேருக்கு தெரியும். ஆனால் அவருடைய மேனேஜர் ஏறக்குறைய எவ்வளவு சம்பாதிச்சிருப்பார்னு உங்களால் யூகிக்க முடியுதா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார். இன்றைக்கி வீடியோவில் அதை பற்றின ஒரு மெசேஜை தான் நாம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? தமிழ் சினிமாவில் ரஜினி சார் எப்படி கொண்டாடப்படுகிறாரோ அதே போல் பாலிவுட் சினிமாவில் பெரிய அளவில் கொண்டாடப்படும் நடிகர் தான் ஷாருக் கான். ஷாருக் கான் பிடிக்காதவங்க, ஷாருக் கான் படத்தை பார்க்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? 30 ஆண்டுகளுக்கும் மேலாக திரை உலகின் முன்னணி நாயகனாக அன்றும் இன்றும் கலக்கும் ஷாருக் கான் அண்மையில் IPL அணி ஜெயித்த சந்தோஷத்தில் இருக்கிறார். நாமளும் சந்தோஷப்படுவோம். அடுத்து அவரது நடிப்பில் வெளியாகும் படத்திற்காக ரசிகர்கள் ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ தான் கதையோட ஒரு முக்கியமான அம்சத்துக்கே நாம் வரப்போகிறோம். வந்துட்டோம்ல. கடந்த சில நாட்களாக ஷாருக் கானின் படம் பற்றியோ மற்றும் அவரது குடும்பத்தை பற்றியோ இல்லாமல் ஒரு விஷயம் மிகவும் வைரலாகி கொண்டு இருக்கிறது. அது என்ன விஷயம்ப்பா? வர்றேன் சார், கொஞ்சம் பொறுங்க சார், ப்ளீஸ். அதாவது நடிகர் ஷாருக் கானின் மேனேஜராக இருக்கும் பூஜாவின் சம்பளம் பற்றிய பேச்சு தாங்க இன்றைக்கி வைரலாகி கொண்டிருக்கிறது. கடந்த 11 ஆண்டுகளாக ஷாருக் கானின் மேனேஜராக பூஜா இருந்து வருகிறார். அதிலும் போதைப்பொருள் வழக்கில் ஷாருக் கானின் மகன் ஆரியன் கான் சிக்கிய போது அந்த நேரத்தில் அவரை வெளியே எடுக்க எல்லா வேலைகளையும் கவனமுடன் கவனித்தவர் தாங்க இந்த பூஜா. ஷாருக் கான் அவர்களின் கால் ஷீட், அவர் எங்கு யாரை எப்போது சந்திக்க வேண்டுமென அனைத்து விவரங்களையும் பூஜா தான் கவனித்துக் கொள்கிறார். 40 வயதாகும் பூஜா மாஸ் கம்யூனிகேஷன் படித்து உள்ளார். கடந்த 2008ஆம் ஆண்டு இவர் தொழில் அதிபர் ஹிதேஷ் குர்னானி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. இப்போது அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறார்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோமா? 1 இல்லை, 2 இல்லை, சுமார் ஆண்டுக்கு 10 கோடி சம்பளம் வாங்குறாருங்க. எனக்கே ஒரு மாதிரி மூச்சு முட்டுது. இன்றைக்கு அவரிடம் பெரிய பங்களா, மெர்சிடஸ் பென்ஸ் போன்ற விலை உயர்ந்த கார்கள் என ஆடம்பரமாக வாழ்ந்து வருகிறார். இன்றைக்கு அவருடைய சொத்து மதிப்பு 60 கோடியிலிருந்து 70 கோடியாமுங்க. ஆமாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறீங்களா? சார், வாழ்க்கையில் கோடின்னு கேட்டு அப்படியே நாமளும் அதை மாதிரி சம்பாதிக்கணுங்கிறதான் சார் எங்கள் வீடியோவுடைய நோக்கம். நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும், மெர்சிடஸ் பென்ஸில் நாமளும் போகணுங்கிற கனவோடு எல்லோரும் இருக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். நல்லா பிடிச்சிருந்தா ஒரு அருமையான கமெண்ட்டை ஒன்று போட்டு விடுங்க. நாளைக்கு இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வாருங்கள், பார்க்கலாம். சலாம். Thank you.